नमस्ते। आज हम देखने वाले हैं एपिसोड 65। ये देखिए एपिसोड 65 सो मैं आशा करता हूँ कि आप सब नंबर्स अभ्यास करते रहते हैं ना செய்து கொண்டே இருக்கிறீர்கள் இல்லையா? உங்கள் ஹேபிட்டை குறிக்குது. நம்ம சம்யுக்த கிரியாவையும் பார்த்தோம், நிறைய பார்த்தோம் சம்யுக்த கிரியாவையும் இல்லையா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் பட் ஹோ அப்படின்றத பார்க்குறோம். இது என்ன சொல்லுவோம்னா கம்பல்லிங் காம்பவுண்ட் வேர்ப்னு சொல்லுவோம். அதுலேயே உங்களுக்கு தெரியும், இந்த கம்பல்லிங்னு சொல்லும்பொழுது என்ன வருது, ஒரு ஆக்ஷனை வந்து கம்பல் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா? ஏற்கனவே ஒன்று பார்த்துருக்கோம், கம்பல்லிங் காம்பவுண்ட் வெர்பு வெர்பு பார்த்துருக்கோம். அப்படின்னா சாஹியே பார்த்துருக்கோம். முஜே கர்னா சாஹியே அப்படின்றத பார்த்தோம். அது சம்மந்தப்பட்டது தான் இது பட் அண்ட் ஹோ. இப்போ நல்லா பாருங்கள், உங்களுக்கு உதாரணத்துக்கு எல்லா வாக்கியம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஆஜ் முஜ்கோ ஜானா ஹே. இங்கே பாருங்கள், ஒன்றுமே கிடையாது, ரூட்டு ஜா இருக்குது, அதோட நான் போட்டோம், ஹே போட்டிருக்கோம். ஆஜ் முஜே ஜானா ஹேன்னா ஐ ஹாவ் டு கோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? டுடே ஐ ஹாவ் டு கோ அப்படின்னு சொல்கிறோம். இன்று நான் போக வேண்டும் அப்படின்றதுக்கு நம்ம ஜானா ஹே. ஆஜ் முஜே கர்னா ஹே, ஆஜ் முஜே படுனா ஹே, நான் இன்னைக்கு படிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு ஜென்ரலாக நம்ம ஒரு கம்பல்ஷனாக நம்ம அதை சொல்கிறோம், நான் படிக்க வேண்டும் அப்படின்றத சொல்கிறோம். அடுத்தது வந்து ஆஜ் முஜே ஜானா சாஹியே. இது நம்ம பார்த்தோம், ஏற்கனவே பார்த்தோம். என்ன அர்த்தம்? ஐ மஸ்ட் கோ டுடே. இப்போ இந்த ஹாவ் டு அண்ட் ஐ ஷுட்டுனாலும் உங்களுக்கு என்ன, அது ஒரு கண்டிஷன் மாதிரி தான் வரும் இல்லையா? அதே மாதிரி ஐ மஸ்ட் கோ டுடே, இது வந்து என்ன, வெரி மச் கம்பல் இல்லையா? அதிகமான கம்பல்ஷன் இருக்கீங்க. ஐ மஸ்ட் கோன்னா நோ அதர் கோ, ஐ மஸ்ட் கோ அப்படின்ற மாதிரி மீனிங்கில் சொல்கிறோம். நான் கட்டாயம் போக வேண்டும்ன்ற மீனிங்கில் வரும் இது. ஸோ முஜே ஜானா சாஹியே, ஐ மஸ்ட் கோ டுடே. இங்கே எல்லாத்துலேயும் பாருங்கள், இங்கே முஜ்கோ இங்கே நான் சொல்லியிருந்தேன். எப்பயுமே இந்த சாஹியே வந்துன்னு சொன்னால் இந்த கோ இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா? முஜ்கோ இங்கே முஜேன்னு கொடுத்துரும், ரெண்டுமே ஒன்று தான். இது என்ன சொல்லியிருக்கேன், முஜ்கோ ஆர் முஜே, தும்கோ ஆர் துமே, துஜ்கோ ஆர் துஜே, உஸ்கோ ஆர் உசே, இந்த மாதிரி நிறையா உங்களுக்கு சாய்ஸஸ் இருக்குது அதில். அது ரெண்டு விதமாக சொல்லலாம். இப்போ அதனால தான் உங்களுக்கு மாற்றியே கொடுத்துருக்கேன். முஜ்கோ இங்கேயும் முஜ்கோ போடலாம், இங்கேயும் முஜே போடலாம். ஸோ ஆஜ் முஜே ஜானா சாஹியே, இன்று நான் கட்டாயம் போக வேண்டும் அப்படின்ற அர்த்தம். அங்கே ஜரூர், கட்டாயம்னா ஜரூர்ன்றதை நம்ம எங்கன்னா சேர்த்துக்கலாம். சேர்க்காமலே இதுக்கு அர்த்தம் வந்து ஜரூர் தான் இல்லையா? ஜரூரத், அவசியம் அப்படின்றத கொடுக்குது. அடுத்தது ஆஜ் முஜே ஜானா படுத்தா ஹை. இங்கே பாருங்க, இது ஒரு ஜானா படுத்தா ஹை. இங்கேயும் என்ன, இது காம்பவுண்ட் வேர்ப். இங்கே பாருங்க, ஜானா படுத்தா ஹை. இந்த படுன்றதை நம்ம என்ன, ஜானாவை அப்படியே போட்டுட்டு இந்த படுன்ற இந்த ஆக்சிலரி வெர்பை நம்ம இங்கே சேர்த்துக்கிறோம். இதோட தா சேர்த்து ப்ரெசன்ட் டென்ஸ். இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். முஜே ஜானா படுத்தா ஹை. இதே ஒரு பெண் சொன்னால் முஜே ஜானா சாரி, இங்கே என்ன பெண் சொன்னாலும் என்ன வரும், ஆஜ் முஜே ஜானா படுத்தா ஹை தான் வரும். ஏன்னா இங்கே முஜேன்னு போட்டதுக்கு அப்புறம் என்ன செய்வோம், நம்ம இங்கே வந்து ஆஜ் முஜேன்னு இங்கே வந்துட்டதுக்கு அப்புறம் போக வேண்டி இருக்கிறது, அவ்வளோதான். எல்லாருக்குமே வேண்டி இருக்கிறது தான். அதனால் முஜே ஜானா படுத்தா ஹை, கர்னா படுத்தா ஹை, எல்லாருக்குமே அதே தான் வரும். படுத்தி ஹேன்னு வராது. ஸோ ஐ ஹாவ் டு கோ டுடே. இதையே நீங்கள் ஃபியூச்சர் டென்ஸில் சொன்னீங்கன்னா கல் முஜே ஜானா படேகா. என்னெல்லாம் கவனிங்க, கல் டுமாரோ. ஏன்னா இங்கே ஃபியூச்சர் டென்ஸ்ன்றதுனால இங்கே டுமாரோ ஐ ஹாவ் டு கோ அப்படின்ற மாதிரி வரும். இங்கே எப்படி இங்கே ஹாவ் டு போட்டோமோ ஐ வில் ஹாவ் டுன்னு வேணா வச்சுக்கலாம். இந்த படேகான்னு வரும்பொழுது இதை ஃபியூச்சர் டென்ஸில் நம்ம சொல்கிறோம், ஐ வில் ஹாவ் டு கோ டு டுமாரோ. இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம், ஐ வில் ஹாவ் டு கோ டு இல்லையா? ஐ வில் ஹாவ் டு கோ டு டுமாரோ இஸ் கல் முஜே ஜானா படேகா, கல் முஜே लिखना पड़ेगा, टुमारो आई विल हैव टू राइट वரும். मुझे लिखना पड़ेगा, कल मुझे जाना था. இது பாருங்க, இது பாஸ்ட் டென்ஸ். நல்லா கவனிங்க, கல் முஜே ஜானா தா. இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னால் பாஸ்ட் டென்ஸில் வந்ததுனால ஜானா வந்துடுச்சு. இங்கே எப்படி இந்த இடத்துல கல் ஆஜ் முஜ்கோ ஜானா ஹே இருக்கோ, ஜஸ்ட் அப்படியே பாஸ்ட் டென்ஸ் இது, கல் முஜே ஜானா தா. அதாவது ஐ ஹேட் டு கோ எஸ்டர்டே. இது வந்து இப்போ இந்த கல்லுன்றதுக்கு இங்கே எஸ்டர்டேன்ற மீனிங் வரும், பிகாஸ் திஸ் இஸ் பாஸ்ட். கல்லுக்கு நேற்று நாளைன்ற மீனிங் இருக்கும், உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல வந்து நேற்று எனக்கு போக வேண்டி இருந்தது. ஸோ கல் எஸ்டர்டே ஐ ஹேட் டு கோ, அவ்வளோதான் இல்லையா? இதே சம் அதர் சப்ஜெக்ட் மாற்றுங்க. கல் உஸ்கோ ஜானா தா, कल इसको जाना था, कल अध्यापक को जाना था,
அங்கே அத்தியாபகன்றதுனால தே போடக்கூடாது, ஏன்னா அவருக்கு போக வேண்டி இருந்ததுன்னு தான் சொல்கிறோம். ஸோ கல் முஜே ஜானாத்தா, முஜே கர்னாத்தா, எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லையா. ஸோ ஐ ஹேட் டு கோ எஸ்டர்டே அப்படின்றது இங்கே மீனிங் சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல என்ன இது வரைக்கும் என்ன பார்த்தோம்னு சொன்னால், இந்த படுன்ற யூசேஜ் எங்கே வந்தது, படுத்தா ஹேன்னு சொன்னோம் இல்லையா, ஜானா படுத்தா ஹே அப்படின்றத சொன்னோம். இப்போ இதே மாதிரி கானா படுத்தா ஹே, தேக்னா படுத்தா ஹே, இதே வந்து கோஷிஷ், இப்போ உங்கள் ட்ரையல்னு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா கோஷிஷ் கர்ணி படுத்தி ஹேன்னு வரும், ஏன்னா கோஷிஷ் ஃபெமினின். அது நல்லா புரிஞ்சுங்க. ஏற்கனவே சொல்கிறேன் மைனே கோஷிஷ் கீன்னு சொன்னேன். யார் சொன்னாலும் என்ன சொல்லணும், மைனே கோஷிஷ் கி, ஏன்னா கோஷிஷ் பெண்பால். அதனால मैंने कोशिश की, लड़की ने कोशिश की, लड़के ने कोशिश की, लड़काவாக இருந்தாலும் லடுக்கியாக இருந்தாலும் அந்த கோஷிஷ் கீன்னு தான் வரும். அதே ஏன்னா கோஷிஷ்ன்றது ஃபெமினின். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து முஜே கோஷிஷ் கர்னி படுத்தி ஹேன்னு வரணும். இங்கே ஜானா படுத்தான்னு சொல்கிற மாதிரி இங்கே முஜே கோஷிஷ் கர்னி படுத்தி ஹே, தட் மீன்ஸ் ஐ ஹாவ் டு ட்ரை இல்லையா. எனக்கு முயற்சி செய்ய வேண்டி இருக்கிறது, நான் முயற்சி செய்ய வேண்டி இருக்கிறது. அதை எனக்குன்னு ஏன் சொல்லணும்னு சொன்னால் இந்த முஜிக்கோ போட வேண்டியதுனால. இப்போ எல்லா இடத்துலையுமே பாருங்கள் இந்த கோவை சேர்த்து தான் ஆகணும். சாகியவுக்கு எப்படி இங்கே கூப்பிடுறோமோ அதே மாதிரி எல்லாத்துக்குமே அங்கே கோ வரும். ஸோ இந்த யூசேஜை நீங்கள் புரிஞ்சுட்டு இருப்பீங்க. இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இந்த படுன்றத சாதாரணமாக வாட் இஸ் த மீனிங்ன்றத பாருங்க. இந்த படுன்றதுக்கு ஒரு வேர்பா எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு ஒரு மீனிங் இருக்குது. இது ஆக்சிலரி வெர்பா வராம மெயின் வெர்பாவே வரும் இல்லையா. இப்போ என்ன கேட்குறோன்னா, படுன்னா கிடன்ற மீனிங்ல வரும், கிட இரு அப்படின்ற மீனிங்ல வரும். பி ப்ரெசன்ஸை குறிக்கும் இல்லையா, கிட இரு. எப்படி இதை சொல்கிறோம்னு சொன்னால், ஓ ராஸ்தா கஹாம் படுத்தா ஹே அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து ஸ்போக்கனில் அதிகமாக யூஸ் ஆகும். ஓ ராஸ்தா கஹாம் படுத்தா ஹே அப்படின்னு கேட்டால் அந்த வழி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஓ ராஸ்தா கஹா ஹே அப்படின்னு கேட்க, கஹா படுத்தா ஹே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. நல்லா கவனிங்க, இது வந்து படுனா நஹி, இது வந்து படுன்றது என்ன, ரீட் ஆர் ஸ்டடி. ரீட் ஆர் இது ஸ்டடின்னு சொல்லுவோம். இது படுனா, நல்லா கவனிங்க, இந்த ப்ரொனன்சியேஷன் கவனிங்க. वो पढ़ता है, पढ़ता है, நல்லா கவனிங்க, वो पढ़ता है, तुम पढ़ो, पढ़ो, நாக்க மடக்கி சொல்கிறோம் அந்த இடத்துல. ஆனால் இங்கே சொல்லும் பொழுது ஓ கहाँ पढ़ता है, ஓ அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கேட்கும்பொழுது நம்ம என்ன சொல்லுவோம், ஓ இப்போ ஏதாவது ஒன்று அங்கே கடை இருக்குன்னு வச்சுங்க, வஹாம் படாத்தா, ஓ அது எங்கே இருந்ததுன்னு கேட்குறாங்க. ஓ கஹாத்தா அப்படின்னு பொழுது வஹாம் படாத்தா அப்படின்னு சொன்ன அர்த்தம் அங்கே இருந்தது. இங்கே பாருங்க, வஹா படா தா, பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லியிருக்கீங்க. வஹா படாத்தான்னு சொன்னால் அது எங்கே கிடந்ததுன்னா அது இங்கே தான் சார் கிடந்தது. ஐ வாஸ் சர்ச்சிங் ஃபார் சம்திங், நான் இதை தேடிட்டு இருக்கேன், இது எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா சார் வஹா படாத்தா சார் இல்லையா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அது எங்கே கிடந்ததுன்னு அர்த்தம். அப்போ இந்த படுன்றதுக்கு மீனிங் கிட இரு அப்படின்ற மீனிங் இருக்குது. அதே பெண்பாலாக இருந்ததுன்னு சொன்னால் ஒரு சஷ்மா கஹாந்தி அப்படின்னு கேட்பாங்க. சஷ்மான்றது ஸ்பெக்டக்கிள்ஸ், அது ஃபெமினின். ஒரு சஷ்மா கஹாந்தி சார் வஹாம் படித்தி சார், வஹாம் படித்தின்னுவாங்க. என்னால் கவனிங்க, இப்போ பாரு கிதாப் கஹாம் படித்தின்னு கேட்பாங்க இல்லையா. அது இந்த புஸ்தகம் எங்கே இருந்தது அப்படின்னா சார் அங்கே தான் சார் கிடந்ததுன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ என்ன சொல்லுவோம், இட் வாஸ் லையிங் தேர் அப்படின்னு சொல்லுவோம். இட் வாஸ் லையிங் தேர். ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா வஹா படி தி கியா கிதாப். இந்த இடத்துல என்ன செய்யணும் நம்ம, ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல கிதாப் வஹாம் படித்தி. நல்லா கவனிங்க, இது வந்து வஹாம் படித்தின்னா இந்த படி வேற, இந்த படு வேற. ஸோ கிதாப் வஹாம் படித்தி அப்படின்னு சொன்னா என்ன சொல்றோம், சார் புத்தகம் அங்கே கிடந்தது சார். ஸோ அந்த இடத்துல இந்த படி யூஸ் பண்ணுவோம். இது ஆக்சிலரி வெர்பா வரும்பொழுது ஜானா படுத்தா ஹே, இது கம்பல்ஷன். இதுக்கு எல்லாத்துக்கும் மீனிங் ஒன்று தான். நீங்கள் வந்து ஸ்போக்கனில் பேசும்பொழுது எப்படி வேணாலும் சொல்லலாம், முஜே வஹான் ஜானா சாஹியே, முஜே வஹான் ஜானா ஹே, முஜே வஹான் ஜானா படுத்தா ஹே, எது வேணாலும் இங்கே அது சொல்லலாம் இல்லையா. நான் போக வேண்டியிருக்குது. இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், வெவ்வேறு ரூட்ஸை வச்சு எழுத பழகிக்கிங்க. இப்போ இன்னொன்று சொல்ல, இப்போ காம்பவுண்ட் வேர்ப்ஸ்னு வந்தோம். காம்பவுண்ட் வேர்ப்ஸ்னு வரும்பொழுது இங்கே பாருங்க, திருப்படுனா இந்த இடத்துல வரும்பொழுது மெயின் வேர்பாக கிடந்தது. இதுக்கு மீனிங் கிட இருன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் வரும்பொழுது என்ன சொன்னோம், ஜானா படுத்தாக இந்த மெயின் வேர்போட நான் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படு ரூட்டோட அந்த டென்சஸை நம்ம குறிக்கிறோம். ஜானா படுத்தா தா அப்படி கூட சொல்லலாம். இங்கே கொடுத்துருங்க, ஜானா தான்னு சொன்னேன், ஜானா படுத்தா தான்னு சொன்னால் ஐ ஹேட் டு கோ தான் எகெயின். முஜே ஜானா தான், முஜே ஜானா படுத்தா தான்னா நான் அங்கே போக வேண்டி இருந்தது.
கம்பல்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது பாஸ்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணலாம், படேகா ஃபியூச்சர் டென்ஸ்லையும் யூஸ் பண்ணலாம். முझे वहाँ जाना पड़ेगा, கல் मुझे वहाँ जाना पड़ेगा அப்படின்னு நான் இங்கே கொடுத்துருக்கேன். அதாவது என்னன்னு சொன்னால் நாளை நான் போக வேண்டி இருக்கும் இல்லையா, ஃபியூச்சர் டென்ஸ்லையும் சொல்லுவோம். அப்போ என்ன செய்யறோம்னு சொன்னால் இந்த மெயின் வேர்போட நான் சேர்த்துக்கிறோம். அதாவது இதை கிரியார்த்தக் சக்ஞான்னு மாற்றிக்கிறோம். இந்த நவுன் இந்த வேர்பை நவுன் ஃபார்மில் மாற்றிக்கிறோம். ஜானா, ஆனா, கானா, பீனா இது வேர்பனுடைய நவுன் ஃபார்ம். ஆனா, ஜானா, பீனா, கேல்னா, படுனா, லிக்னா, உட்னா, பேட்னா இதெல்லாமே சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல என்ன செய்யறோம்னு சொன்னால் கிர் படு, திஸ் இஸ் த சம்யுக்த கிரியா. இப்போ எகைன் வரும் கம்பல்லிங் காம்பவுண்ட் வரும்பொழுது இதுதான் இந்த கிர் படுனா இல்லையா. அது மாதிரி தீக் படுனா, ரோ படுனா, சுனாயி படுனா இதுக்கெல்லாம் என்ன மீனிங் பாருங்க. கிர் படுனான்னு சொன்னா கிர்னா உங்களுக்கு தெரியும் விழுதல், ஃபால். இது விழுந்து விடுதல், விழுந்து விடு. இதுக்கு எப்படி சென்டென்ஸ் அமைப்போம்? ஓ கிர்படா, பாஸ்ட் டென்ஸ் சொல்லும்போது ஓ கிர்படா. நல்லா கவனிங்க, இந்த டால கால் போட்டோன்னா ஓ கிர்படா, ஹி ஃபெல் டவுன் இல்லையா. வஹ் கிர்படி, அவள் விழுந்து விட்டாள். சீதா கிர்படி. ஸோ அந்த இடத்துல என்ன சொல்லணும்னு சொன்னால் கிரி அப்படின்னு சொல்லுவோம் சாதாரணமாக, சீதா கிரி. ஆனால் சீதா கிர்படி இதுதான் ஸ்போக்கனில் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறோம். சமயத்து கிரியா இது மாதிரி அதிகமாக யூஸ் பண்ணுவோம். தமிழ்லேயே இப்படி தானே சொல்கிறோம், அவன் விழுந்துட்டான் சார், அவள் விழுந்துட்டா சார் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஓ கிர்படி. தீக் படுனா, தென்படுதல். இதுக்கு என்ன அர்த்தம்? டு பி சீன். டு பி சீன் அதாவது என்ன சொல்ற, தென்படுதல்னு சொல்கிறோம். நமக்கு பார்க்கறதுக்கு கிடைச்சதுன்னு சொல்றத தென்படுதல். ஓ தீக் படா, ஆஜி சாந்த் தீக் படா, இன்று சந்திரன் தென்பட்டான். ஆஜ் சூரஜ் தீக் படா இல்லையா. தென்படுதல வந்து தீக் படுனான்னு சொல்லுவோம். தீக் படுத்தாக, தீக் படேகா, கல் ஓ தீக் படேகான்னா நாளைக்கு அவன் தென்படுவான், கல் தீக்கேகா. ஆனால் ஃபியூச்சரில் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். ஓ கிர் படேகான்னு நாளைக்கு வரதை கிர் படேகான்னு சொல்ல மாட்டோம். இது என்ன சடன்னஸை குறிக்கும். இது ஓ கிர்படானா சார் விழுந்துட்டான். ஆனால் எதிர்காலத்துக்கு அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். ஓ கிர்படேகா சார் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா. அப்போ இது யூசேஜில் தான் இருக்குது. இது எல்லாமே இது பாஸ்ட் டென்ஸில் அதிகமாக யூஸ் ஆகும். ப்ரெசன்ட் டென்ஸில் கூட கிர்படுத்தாகன்னு கூட சொல்ல மாட்டோம். மேக்ஸிமம் இந்த இது வந்து சடன்னஸை குறிக்கிறதுனால டக்குன்னு விழுந்துட்டான் அப்படின்னு சொல்றதுனால நம்ம இது யூஸ் பண்ணுவோம். கிர்படா, சுன்படா, தீக்படா, ரோபடா, அவன் அழுது விட்டான். அது விட்டான்றதை குறிக்கிறதுக்கு தானே சொல்றோம். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி இட் இஸ் கமிங் இன் பாஸ்ட் டென்ஸ் ஒன்லி. ஆனால் சென்டென்ஸ் அமைக்க முடியும். ஓ ரோப்படுத்தாக, அவன் ரொம்ப அழுதுட்டு இருக்கான் சார், அழுது புலம்பிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஓ ரோப்படுத்தாக, ரோ படேகா அப்படி கூட சொல்ல மாட்டோம். ஓ ரோயேகா. இப்போ பாருங்க அந்த இடத்துல வந்து காம்பவுண்ட் வேர்ப் யூஸ் பண்ண மாட்டோம். ஓ ரோயேகா, ஓ தீகேகா, ஓ கிரேகா அப்படி தான் சொல்லுவோம். ஆனால் பாஸ்ட் டென்ஸ்ல தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். கிர்படா சடன்னஸ். ஓ சுனாயி படா, எனக்கு கேட்டது, எனக்கு கேட்டு விட்டது அப்படின்னு சொல்றோம். முஜே சுனாயி படா, ஓ பாத் முஜே சுனாயி படி. ஏன்னா பாத் ஃபெமினைன் முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓ பாத் முஜே சுனாயி படி, ஓ சமாச்சார் முஜே சுனாயி படா, எனக்கு கேட்டது அப்படின்ற மீனிங்ல நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சுங்க. இது மெயின் வேர்ப் படு, ரீட். இந்த படத்தை நம்ம இப்படிலாம் யூஸ் பண்றோம். இந்த ஹோன்னா ஏற்கனவே உங்களுக்கு நான் நடத்திருக்கேன். அதே தான், அதாவது முஜே கர்னா ஹோகா, முஜே கர்னா படேகா, முஜே படுனா ஹோகா, முஜே படுனா படேகா. ரெண்டு எல்லாமே ஒன்று தான். இது ஃபியூச்சர் டென்ஸ்ல வந்து ஹோன்றத ஹூங்கா, மே ஹூங்கா, தும் ஹோகே, சிங்குலர் ஹோகா, ப்ளூரல் ஹோங்கே அப்படின்றத நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதே வந்து நீங்க தையார் ஹோ அப்படின்னு வச்சுக்கோங்க. தையார் ஹோ ஜாவுங்கா, அந்த இடத்துல வந்து 2-3 வேர்ப போடுவோம். தையார் ஹோ ஜாவுங்கா இல்லையா. அப்போ வந்து ஹோ ஜாவுங்கா, அந்த இடத்துல ஹோவும் போட்டுக்கிறோம் நம்ம. இந்த எபிசோட்ல நம்ம என்ன பார்த்தோம்னு சொன்னா சம்யுக்த கிரியாவில் இந்த படுனுடைய யூசேஜ் எப்படியெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம். நீங்க நிறைய வேர்ப்ஸ் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. अभ्यास कीजिए और ये लाइक कीजिए, सब्सक्राइब कीजिए और शेयर कीजिए. नमस्ते.